வணக்கம்மா. 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 கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. இனியனுக்கும் ராசாத்திக்கும் கல்யாண நாள்ல கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. சிறப்பு பூஜைன்றதுனால ஸ்னேகாவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கு அந்த இனியனுக்கும் ராசாத்திக்கும். வாங்க. தேவையில்லாம இப்போ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. முதல்ல ஸ்னேகா அந்த பூஜைக்கு வந்திருக்கவே கூடாது. இப்ப என்ன பண்றது? பாத்தீங்களா அத்தை? பொண்டாட்டி ராசாத்திக்கு இனிய குங்குமம் வச்சு விட, ரெண்டாவது பொண்டாட்டி ஸ்னேகா ராசாத்திக்கு பூ வச்சு விடுறா. அப்பப்பப்பா, என்ன ஒரு ஒத்துமை! பெரிய வீட்டு மானம் காத்துல பறக்குது. டே இனியா, இங்க என்ன நடந்தாலும் நீங்க வாய் திறக்க கூடாது. இது என் மேல சத்தியம். என்னடா இங்க கூத்து நடத்திட்டு இருக்க? நீ நான் வளர்த்த புள்ளையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன தப்பு நான் பண்ணிட்டேன்னு இப்படி சொல்லிச்சுக்கிறீங்க பெரியமா? இதுக்கு மேல என்னடா பண்ணணும் நீ? நம்ம குடும்பத்து மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டியே. இதை விட பெரிய அசிங்கம் என்னடா வேண்டி இருக்கு? பெரிய குடும்பத்தோட பேரையே கெடுத்துட்டியடா. இல்ல பெரியமா. ச்சே, பேசாதடா. பொண்ணு நான் என்னமோ நினைச்சேன். இவ்ளோ கேவலமா? அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து, ச்சே, சொல்லவே நாக்கெல்லாம் கூசுது. அத்தை, நம்ம உப்பு போட்டு திங்குறோம், அதான் நமக்கு கூசுது. ஆனா இங்க பாருங்க, மொத்த குடும்பமும் எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறத. கண்மணி, தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத. அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத. அங்க நிக்கிறா பாரு, அவகிட்ட காட்டு. அண்ணி, தேவையில்லாம அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. பாத்தீங்களா அத்தை? அந்த நடத்த கெட்டவளை பத்தி பேசினா இவங்களுக்கு கோவம் வரத. இன்னொரு வார்த்தை அவங்கள பத்தி தப்பா பேசின, அவ்வளவுதான் கண்மணி, மரியாதை கெட்டுடும். ஏய், மரியாதைய பத்தி நீ பேசுறியா? ச்சே, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைய நான் பார்த்ததே இல்லடி. என்ன ஜென்மண்டி நீ? ச்சீ, உனக்கே அவமானமா இல்ல? எப்படி உனக்கு மனசு வருது? ஓ, புருஷனை இன்னொரு பொம்பளையோட பங்கு போட்டுக்க. இங்க பாருங்க, எங்க பொண்ணு ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உண்மை என்னன்னு தெரியாம எதுவும் பேசாதீங்க. அண்ணி, கொஞ்சம் பேசாம இருங்க அண்ணி.
இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். அது வரைக்கும் நீங்க யாரும் வாயை திறக்க கூடாது. ராசாத்தி, என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம் அசிங்கம் எல்லாமே. நான் பேசாம போயிடுறேன். ஏய் நிறுத்துடி. யாருடி நீ நடுவுல நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு? நல்ல குடும்பத்து பொம்பளையா இருந்தா இப்படி இன்னொருத்தி முந்தானைய பங்கு போடுவியா? வந்துட்டா வியாகியானம் பேசுறதுக்கு. அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. பாத்தீங்களா சம்பந்தி எப்படி என்ன கோமா திட்டுறாருன்னு? நான் அவருக்கு நல்லது தானே பண்ணேன். இனியா, என்னடா இதெல்லாம்? மட்டு மரியாதை இல்லாம பெரியவங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் உருப்படுவியா? அத்தை, பார்த்து பேசுங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். ஆசீர்வாதம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனா என் மாமாவை சபிக்கிற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏய், உன் கோவத்தை கொண்டு போய் குப்பையில போடுறீ. நீயும் இதுக்கு உடந்தையா என்ன? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ச்சே, உன் புருஷனை அடுத்தவளுக்கு தார வாத்து கொடுத்திருக்கியே. இதைத்தான் உன் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா? ராசாத்தி, நம்ம பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவங்க அந்த எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. ஏய், என்னடி நடக்குதுங்க? ஆளாளுக்கு சீன் போட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் அன்னைக்கு நீ காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அர்த்தமா? நீ பதில் சொல்ற லட்சணம் நாரி போய் கிடக்கு. பெரியமா, எந்த விஷயத்திலயும் உண்மை எதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இதுக்கு மேல என்னடா உண்மை தெரியணும்? நான் தான் எல்லா அசிங்கத்தையும் என் கண் கூட பாத்துட்டேனே. கண்ணால பாக்குறதெல்லாம் நிஜமாயிடாது அத்தை. அடிச்சி வாய மூடு. வந்துட்டா தத்துவம் பேசுறதுக்கு. உன் லட்சணம் தான் ஊர் பூரா சிரிப்பா சிரிக்குதே. இனி எனக்கும் அவளுக்கும் தப்பான உறவுல பிறந்தவ தானே இந்த ரோஜா. நீ எதுக்கு இந்த ஸ்னேகாவை கூப்பிட்டு வச்சு நாடகம் ஆடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ உன்னால பெரிய வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாது. ஓ மடிதான் காஞ்சு போய் கிடக்குதே. அத மறைக்க இந்த ரோஜாவை கூட்டிட்டு வந்து பெரிய வீட்டு வாரிசாக்கலான்னு பாக்குறியா? இத பார், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது ஒரு காலம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். பெரிய வீட்டு மருமகன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? இதோ நிக்கிறா பாரு கண்மணி. இவளை பார்த்து நீ கத்துக்க. எப்படி பெரிய வீட்டு வாரிச வயித்துல சுமந்துகிட்டு ஒழுக்கமா நிக்கிறா பாரு. உன்னால கண்மணி மாதிரி ஒரு நாளும் ஆக முடியாது. அவ சந்தனம், ஆனா நீ சகதி. பொண்ண தொட்டது தாண்டி என் புள்ள செஞ்ச ஒரே தப்பு. பொண்ணாலதான் இவ்ளோ அசிங்கமும். பெரியமா, போதும் பெரியமா, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஏய், கிளம்ப தாண்டா போறேன். கிளம்பாம இந்த மானகிட்ட கூட்டத்தோட உட்காந்து விருந்தா சாப்பிட போறேன். இத பாருடி, கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். என் புள்ளைய நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவனை இப்படி அசிங்கப்படுத்திட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டடி.
நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட, உருப்படவே மாட்ட. என்ன பொம்பளை இது? நல்ல நாள் அதுவுமா இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது. பெரிய மனுஷியா இதெல்லாம். அபிஷேகம் அர்ச்சனன்னு இவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. என்னாலதான் எல்லாம். என்ன மன்னிச்சிருங்க. நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். என்ன விட்டுருங்க. ஐயோ வா மோனி. ஸ்னேகா வேண்டாம் ஸ்னேகா. சமந்தி, கண்மணி எங்க? அது அவ நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா சம்பந்தி. இவர் எதுக்கு இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்காரு? தம்பி கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருப்பாரோ? ஆனா எதுக்கு இப்படி பயந்து ஒளியணும்? ஒண்ணுமே புரியலையே. இதுல ஏதோ இருக்கு. வரா சம்பந்தி. அத்தை, நீங்க முன்னாடி போங்க. நான் என்னதான் பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். பேசாம வா கண்மணி. இல்ல அத்தை, என் மனசு ஆறவே ஆறல. நம்ம பெரிய வீட்டு பேருக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது பாருங்க. நான் இருந்து பாத்துட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. சரி சம்பந்தி, நானும் இவ கூட போறேன் சம்பந்தி. சரி போங்க. கண்மணி, என்னடி இது? பிளான்லயே இல்லாத புது சீனை போடுற? மா, எல்லாம் காரணமாதான். நீ பேசாம வா. அப்பாடா, எல்லாரும் போயிட்டாங்க. நல்ல வேளை நாம மாட்டிக்கல. வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு தானே வரீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நம்மளால இவங்க 2 பேரும் அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் இவங்க நமக்காக அசிங்கப்படணும்? போதுங்க. இதுக்கு மேலேயும் கோழ மாதிரி ஒளிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும். ஸ்னேகா, எதுக்கு இப்போ நீங்க எமோஷனல் ஆகுறீங்க? பெரியத்தை எங்களை திட்டுறது ஒண்ணு புதுசு இல்ல. என்ன திட்டின காரணம் தான் வேற. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு பாவம் குமர மாமா, அவரும் தான் என்ன பண்ணுவாரு? இல்ல ராசாத்தி, தப்பு என் மேலதான். ஸ்னேகா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் தான் எனக்காக நீங்க தாங்குவீங்க? டேய், என்னடா பேசுற? இல்லை இனியா, போதும். அதேதான் நானும் சொல்றேன். போதும். இனிமே நான் உங்க கூட இருந்து உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. எல்லாம் போதும் செந்து. நானும் பாப்பாவும் எங்கேயாவது போயிடுறோம். ஸ்னேகா, ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? அவசரப்படாதீங்க. இல்ல ராசாத்தி, சந்தோஷமான நிகழ்வு என்னால சங்கடம் ஆயிடுச்சு. நான் மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா போயிருக்கோம்ல. இப்ப பாத்தீங்களா? ஸ்னேகா, நீ ஏன் அதை அப்படியே எடுத்துக்கிற? ஏதோ திருஷ்டி கழிஞ்சதுன்னு எடுத்துக்கோயேன். ஆமா, எதுவா இருந்தாலும் நம்ம நன்மைக்குன்னு ஏத்துக்குவோமே. என்ன எல்லாரும் இங்கேயே நின்னுட்டு இருக்கேன்? அங்க பிரசாதம் தர, போய் வாங்கிக்கோங்க. போங்க. ஸ்னேகா, போங்க. பிரசாதம் வாங்கலாம், வாங்க. போங்க. வாடா, மாமா. ரோஜா போங்க. அப்பா, இது கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. குடு.
அம்மா ஒரு நிமிஷம் இல்லைங்கம்மா. உங்களை பார்த்தா ஏதோ மன வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பழத்தை வச்சுக்கோங்க. உங்க பொண்ணான மனசுக்கு எந்த குறையும் வராது, கஷ்டமும் வராது. வர ஸ்னேகா, உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனையும் கஷ்டத்தையும் நினைச்சு நீங்க எவ்வளவு மனவேதனையில இருக்கீங்கன்னு கடவுளே வந்து நேர்ல சொன்ன மாதிரி அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு போறாரு. உங்களை சுத்தி இருக்கிற கஷ்டம் பிரச்சனை எல்லாம் விலகி நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க. சரியா? வாங்க போலாம். இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? ரசத்தி இங்க உட்காரலாம். சரி, வாங்க உட்காரலாம். எங்க உட்காரலாமா? பார்த்து உட்காருமா. அம்மா இப்படி உட்காருமா. என்னடி இது? நம்ம மாப்பிள்ள எப்போ வந்தாரு? அதுவும் அந்த ஸ்னேகா பக்கத்துல உட்காந்து இருக்காரு. அதுக்கு தாமா போகாம திரும்ப வந்ததே. இவரு மறைஞ்சிருந்ததை பார்த்தேன். ஏன் எதுக்கு ஒளிஞ்சிருக்காருன்னு பார்க்க தான் நான் வந்தேன். மாப்பிள்ள எதுக்கு வந்திருக்க போறாரு? அவங்களோட கல்யாண நாள் இல்ல, அதான் வாழ்த்துட்டு போலான்னு வந்திருப்பாரு. இல்லம்மா, ஏதோ இடிக்குது. இரு, என்னன்னு பாப்போம். பாண்டி என்ன அதுல? ரசத்தி புளியோதரைடா. பூஜையில சாமிக்கு படைச்சோம்ல. அப்படியா பாட்டி? வாசனையே சும்மா கம்ம கம்மன்னு இருக்கு. ஐயோ, இலை எடுத்துட்டு வரலையே. அம்மா, அதனால என்ன? நிலாஸ் ஒரு வீட்ல இருக்கும்போது உருண்டை பிடிச்சு கொடுப்பல, அதே மாதிரி இங்கே உருண்டை பிடிச்சு கொடு. சரி சரி. பாருங்க அவங்கள, விக்ரமன் படம் மாதிரி ஒன்னா ஒத்துமையா உட்காந்து சாப்பிடுறத. என்ன லாலாலான்னு ஹம்மிங் மட்டும்தான் மிஸ்ஸிங். என்ன கண்மணி, மாப்பிள்ள அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்ப அவ இனிய ஆள் இல்லையா? இல்லம்மா, இது அவரோட ஆள் தான். அந்த குழந்தை ரோஜா இவரோட குழந்தை தான். என்ன கண்மணி சொல்ற? ஆமாம்மா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்த ரோஜா இவர மாதிரியே நடந்துக்கிட்டால. அன்னைக்கு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அது இன்னைக்குதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டாக்டர் ஷீலா இவளை பார்த்துதான் அந்த வீடியோவை எடுத்திருக்கா. அத சொல்லதான் மரகதத்துக்கு போன் பண்ணிருக்கா. நாம தான் தப்பா இனி என்ன நினைச்சிட்டோம். ஐயோ, அது இனியனோட பொண்ணு இல்லையா, குமரனோட பொண்ணா? இது தெரியாம ஊரெல்லாம் தண்டரா போட்டு சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டீங்களேம்மா. பாவி, ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி நடிச்சு நம்மளெல்லாம் இப்படி ஏமாத்திட்டாரு. அன்னைக்கு துணியை போட்டு தாண்டும் போது கூட நான் தப்பா நினைக்கலையே. பாரு இப்ப எப்படி கொஞ்சம் கொலாவறாருன்னு. அப்படியே எனக்கு பத்துக்கிட்டு வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு